சில வாரங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு 2 மாச டெட்லைன் ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த டெட்லைன் எதுக்கு அப்படின்னா, ஈரான் உடனடியாக அதோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அமெரிக்கா கூட ஒரு டீலுக்குள்ளே வரணும். இந்த டீலுக்குள்ளே ஈரான் வர்றதுனால நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை மட்டும்தான் அவங்க இழக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நிறைய எக்கனாமிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் எங்களால் ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். கூடுதலாக அவர் இதை ஒரு சஜஷன் மாதிரிலாம் கொடுக்கல, இதை மிரட்டும் விதமாக தான் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இறுதியில் இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிலிட்டரி வழியாகவும் நாங்கள் உங்களை ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான டீலை சைன் பண்ண வைப்போம். ஆனால் அந்த மிலிட்டரி வழியை நான் சூஸ் பண்ண விரும்பலை, நீங்களும் விரும்ப மாட்டேங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு லெட்டரை ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அண்ட் அந்த லெட்டருக்கு இன்னைக்கு ஈரான் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த லெட்டரில் என்ன இருக்குது அண்ட் ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 நாடுகளும் வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அஃபிஷியலாக அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க வெளியே சொல்லலைனாலும் இவங்க பண்ணுற விஷயங்கள் அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்மளை கெஸ் பண்ண வைக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை மூலமாக இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லை அப்படின்னா மிலிட்டரியை வச்சு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது விஷயமா யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் டெரிட்டரி, அந்த டெரிட்டரியில் அமெரிக்காவோட 5 to 7 B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு ஐலண்டில் இருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதுன்றது கொஞ்சம் சுலபமான விஷயம். அதனால் அவங்களோட போர் விமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஐலண்டில் வச்சுருக்காங்க. அண்ட் இதை பற்றி யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய அஃபீஷியல்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒன்றும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஈவெண்ட் கிடையாது. இந்த B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ் சம்பந்தமே இல்லாமல் பாதி உலகத்தை தாண்டி, அதுவும் இந்தியன் ஓஷனில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸுக்கு வருது அப்படின்னா அது முற்றிலும் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி தான் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்காண்டி தான் B2 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு கொடுத்த வார்னிங்கை இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட B2 பாம்பர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும், ஈரான் கிட்ட மிகப்பெரிய அளவில் பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது அண்ட் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளும் இருக்குது. இந்த பலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய லான்ச் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் 3 முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே மலைகளுக்கு நடுவில் டனலை தோண்டி வச்சுருக்காங்க. இப்படி மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு ஏர்ஸ்ட்ரைக்கின் மூலமாகவும் தாக்கி அழித்திட முடியாது. பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் மாதிரியான ஹெவி பாம்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை தொடக்கூட முடியும். ஆனால் ஒரு பங்கரை நம்ம தரக்கடியில் 60 அடி தோண்டி உருவாக்கி வச்சோம் அப்படின்னா அந்த பங்கர் பஸ்டிங் பாம்பின் மூலமாக தகர்த்திட முடியும். பட் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நடுவில் நம்ம ஒரு டனலை தோன்றோம் அப்படின்னா அந்த டனலுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை 60 அடியில் இருக்காது, நூற்றுக்கணக்கான மீட்டர்ஸ் உயரத்துக்கு போகும். அப்படி நூற்றுக்கணக்கான மீட்டர்ஸுக்கு நமக்கு மேலே சாயில் அண்ட் ராக் இருக்குது அப்படின்னா அதை தொலைத்துட்டு உள்ளே போகிறதுக்கு பங்கர் பஸ்டிங் பாம்புக்கு பவர் இல்லை. ஸோ ஈரானியர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக மலைகளுக்கு நடுவில் குடஞ்சு அவங்களோட ராக்கெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் லான்ச் ஃபெசிலிட்டிஸையும் வச்சுருந்தாங்க அப்படின்னா B2 ஸ்பிரிட் பாம்பர்னு இல்லை, எந்த ஒரு மிசைலோ இல்லை எந்த ஒரு டெக்னாலஜியோ அதை பெனிட்ரேட் பண்ணி அடியில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிக்க முடியாது. பட் லான்ச் பண்ணுறது மலைக்குள்ளே வச்சு லான்ச் பண்ண முடியாது. ஆப்வியஸாக அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து தான் லான்ச் பண்ண முடியும். அப்படி வெளியே எடுத்துகிட்டு வர்றப்ப தான் ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக அந்த ஏவுகணைகளை டார்கெட் பண்ண முடியும். இது ஈரானுக்கு என்ன மாதிரியான ஒரு எட்ஜை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நேட்டோவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் எதிரியோட முக்கியமான ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, டேங்க்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, சோல்ஜர்ஸ்லாம் எங்கே குமிஞ்சிருக்காங்க, அவங்களோட மிசைல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அது எல்லாத்தையும் தூக்குவாங்க. ஃபஸ்ட்டு தூக்குனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு போவாங்க. சில நேரத்தில் கிரவுண்ட் ஃபோர்ஸை கொண்டு போக மாட்டாங்க, வேறு ஏர் ஸ்ட்ரைக்கில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சமயத்தில் ஈரான் மேலே ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணக்கூடிய இடமே ஈரானோட பலிஸ்டிக் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான்.
ஏன்னா ஈரானோட மிகப்பெரிய பலமே அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள். பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாரும் மலைகளோட முகடுகளுக்கு உள்ளே இருக்குது, ஆறு மலைக்கு அடியில் டனல் வச்சுருக்காங்கன்றப்ப அதை எதையுமே தொட முடியாது. அண்ட் தொட முடியலன்றப்ப ஒரே ஒரு வழி அவங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இமீடியட்டாக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்து எப்போ அந்த ஏவுகணைகள் வெளியே வருதோ அப்போ தான் அதை அடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஈரானியர்கள் இந்த குறிப்பிட்ட டனல் ஃபெசிலிட்டிஸை சரியாக பயன்படுத்துனாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ எதிராக ஒரு தாக்குதலை அவங்களால பண்ண முடியும், ஒரு அட்டாக்கை இனிஷியேட் பண்ண முடியும். அட்டாக் எப்படி லேண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே அதில் ஏகப்பட்ட ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. பட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிசைசிவான மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை ஈரானால் கொடுக்க முடிகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும். அண்ட் கூடுதலாக ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 3 ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை எங்களால் இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது 3 ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் அமெரிக்கன்ஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்கன்ஸ் எப்படியாவது இதை தகர்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஈரான் சீக்கிரட்டாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களோட மிசைல் ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சாங்க அப்படின்னா ஏகப்பட்ட டார்கெட்ஸ் வரும். இந்த எல்லா டார்கெட்ஸையும் ஒரே நேரத்தில் அமெரிக்கன்ஸால் அடிக்க முடியாது. ஸோ சில டார்கெட்ஸ் எல்லாம் அன்டச்சாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்தையுமே ஈஸியாக ஈரானால் லான்ச் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் அவங்களுடைய ஜியோகிராஃபி அதை சரியாக பயன்படுத்தி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது தான். கூடுதலாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட நிறையவே கார்கோ ஷிப்ஸ் இருக்குது. இந்த கார்கோ ஷிப் எல்லாத்தையுமே அவங்க மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, ஏர்க்ராஃப்ட் கேரியர் மாதிரிலாம் சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஏர்க்ராஃப்ட் கேரியரை தாண்டி கார்கோ ஷிப்லேருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸையும் ஈரான் செய்து வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். முதல் விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும். ஈரான் என்ன தான் கார்கோ ஷிப்பை மாடிஃபை பண்ணி அதுலேருந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாலும் அதை ஒரு மாடர்ன் வார்ஷிப்போட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு மாடர்ன் வார்ஷிப்பில் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை தாண்டி சர்ச் அண்ட் ட்ராக்கிங், கம்யூனிகேஷன் மற்றும் அதை தற்காத்து கொள்றதுக்கு தேவையான இன்டர்செப்டார் ஏவுகணைகள் அப்படின்னு ஏகப்பட்ட தொழில்நுட்பம் இருக்குது. இப்போது ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணுறதை தாண்டி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சம்மரின்ஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த சம்மரினை அழிக்கக்கூடிய டெப்த் சார்ஜ், டோர்பீடோஸ், இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை உள்ளடக்கினது தான் ஒரு வார்ஷிப்பு. ஆனால் ஒரு கண்டெய்னர் ஷிப் எடுத்து அதில் நம்ம க்ரூஸ் ஏவுகணைகளையோ இல்லை பாலிஸ்டிக் ஏவுகணையோ லான்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதன் மூலமாக யூஎஸ் மிலிட்டரிக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை நம்மளால் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸ்டெல்த்தியான டெஸ்ட்ராயர்ஸை உருவாக்கி வச்சுட்டு, அதாவது ரேடாரில் அவ்வளோ சீக்கிரம் தட்டுப்படாத டெஸ்ட்ராயர்ஸை உருவாக்கி வச்சுட்டு, ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் இஸ்ரேலி எல்டா ரேடார் சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு, அப்புறம் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர்னு சொல்லி, சர்ஃபேஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய வார்ஃபேர்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தில் எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு வார்ஷிப்பே யூஎஸ் மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டாக போகிறது ரொம்ப கஷ்டன்றப்ப இந்த குறிப்பிட்ட ஆசெட்டால் எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில், ட்விட்டரில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஈரானோட இந்த குறிப்பிட்ட க்ரூஸ் ஷிப்பை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த க்ரூஸ் ஷிப் அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியரையோ இல்லை அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸையோ தாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கடலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸால் இதை இமீடியட்டாக ட்ராக் பண்ணி இதை அழித்து விட முடியும். ஏன்னா இதில் எதுவுமே கிடையாது, டிஃபென்ஸ் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஷிப்பு, கார்கோ ஷிப்பு, அதுலேருந்து மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ஈரானியர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. டிப்ளமேட்டிக்காக அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நெகோஷியேட் பண்ணி அவங்க ஒரு நல்ல டீலுக்குள்ளே போக முடியும். பட் மிலிட்டரின்னு வந்துட்டால் அப்பர் ஹேண்ட் யூஎஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக போகாமல் பேச்சுவார்த்தையிலே முடிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.